வாழ்க வளமுடன். அடுத்து வருவது தத்துவ நிகழ்ச்சி. ஆறுவது சினம் என்ற தலைப்பில் உரையாற்ற துணை பேராசிரியர் PR அசோக் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையத்தில் இணைய இருக்கிறார்கள். ஐயாவை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். ஐயா அவர்கள் கடந்த 20 ஆண்டுகளாக மும்பை மனவளக்கலை மன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக சேவை செய்து வருகிறார்கள். தற்பொழுது மன்றத்தின் பொருளாளராகவும் அறங்காவலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். ஐயா ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ஐயா அவர்கள் விலங்கியலில் இளங்கலை பட்டமும், SRM பல்கலைக்கழகத்தில் யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸில் முதுகலை பட்டமும் பெற்றுள்ளார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இப்பொழுது ஆறுவது சினம் என்ற தலைப்பில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஆறுவது சினம். சிறிய வயதில் படித்தது. அப்பொழுது அதனுடைய முக்கியத்துவம் அவ்வளவாக தெரியவில்லை. விளையாட்டு பருவம். ஆறுவது சினம் என்பதை பற்றி ஔவையார் என்ன கூறுகிறார்? சினத்தை தனிய வைக்க வேண்டும். ஏனென்றால் சினம் தற்காலிகமானது, அமைதியே நிலையானது. நமக்கு ஏன் சினம் வருகிறது? அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. முதலாவதாக, நமது ஆசைகளுக்கு யாராவது தடை போட்டுவிட்டால் கோபம் வரும். ஹோட்டல் செல்லுகிறோம், மனமோ ஸ்வீட் வேண்டும் என்கிறது, உடலோ சுகர் என்கிறது. வாழ்க்கை துணைவியாரிடம் ஸ்வீட் ஆர்டர் செய்யலாம் என்கிறார், அவரோ மறுத்து விடுகிறார். கோபம் வருகிறது, ஆனால் காட்ட முடியவில்லை. சில சமயங்களில் நமது தன்மானத்திற்கு பங்கம் ஏற்பட்டால் கோபம் வரும். அதாவது நமது ஈகோவை யாராவது தொட்டுவிட்டால் கோபம் வரும். தீபாவளிக்கு 2 மாப்பிள்ளைகளும் மாமனார் வீட்டுக்கு செல்லுகிறார்கள். இருவரும் ஒரே மாதிரியான மரியாதை எதிர்பார்க்கக்கூடும். அப்படி கொடுக்காவிட்டால் அது கோபத்திலும் குழப்பத்திலும் கொண்டுவிட செல்ல வாய்ப்பிருக்கிறது. சில சமயங்களில் நினைப்பது நடக்க முடியாமல் போய்விட்டாலும் கோபம் வரும். அப்பா பையனை பாடம் படித்துவிட்டு விளையாட செல் என்று கூறுகிறார். பையனோ அப்பா இல்லாத நேரம் பார்த்து நான் விளையாடி விட்டு வந்து படிக்கிறேன் என்று தாயாரிடம் சொல்லிவிட்டு சென்று விடுகிறான். இதை தெரிந்த தந்தையார் கோபம் கொள்கிறார். சில சமயம் நமது இயலாமையின் வெளிப்பாடு கோபமாக மாறக்கூடும். வாழ்க்கை துணையிடம் நான் இத்தனை மணிக்கு ஆபீஸ் செல்ல வேண்டும் என்று முன்பே கூறுகிறார். அதனால் சிற்றுண்டியை சீக்கிரம் தயார் செய்து வைக்குமாறு கூறுகிறார். அந்த நேரம் பார்த்து கேஸ் தீர்ந்து விடுகிறது, ஸ்பேர் சிலிண்டர் கூட இல்லை. கோபம் ஏன் வராது? நமக்கு பிடிக்காததை யாராவது செய்தாலோ சொன்னாலோ கோபம் வரும். உதாரணத்துக்கு, நாம் இருக்கும் இடத்தில் யாராவது புகைப்பிடித்தால் கோபம் வரலாம். நம்மிடம் யாராவது கோபத்தோடு பேசினால் நாமும் பதிலுக்கு கோபப்படக்கூடும். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி என்கிறார் வள்ளுவர். சினம் தன்னை அழிப்பது அல்லாமல் நம்மோடு சேர்ந்தவரையும் அழித்துவிடும். நகையும் அதாவது சிரிப்பும், உவகையும் அதாவது மகிழ்ச்சியும் கொல்லும் தன்மை கொண்டது சினம். ஆகையால் சினத்தை தனிய வைக்க வேண்டும். இல்லை என்றால் அது கட்டுக்கு அடங்காமல் காட்டு தீயாகிவிடும். அதனால்தான் ஆறுவது சினம் என்று ஔவையார் கூறுகிறார். கோபம் என்பது ஒரு மிருக குணம். பல மிருகங்கள் தனது உணவிற்காக மற்ற மிருகங்களை வேட்டையாடு அதை உணவாக கொள்ளும். பிடிபட்ட மிருகமோ அதனிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று போராடும்.
இரண்டுக்கும் நடுவே ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கும். இதனால் அங்கு உடல் வலிமையும் உள்ளத்தின் வேகம் இணைந்து கோபம் என்ற ஒரு நிலை உண்டாகும். இந்த கோபம் கருத்தொடரால் மனிதர்களிடையும் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. ஒரு மாதத்திற்கு முன்னால் ஒரு செய்தித்தாளில் நான் படித்தது, வெவ்வேறு குரங்கு இனங்களை எந்த சூழ்நிலையில் எப்படி சிரிக்கின்றன என்பதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்தனர். அவைகளின் சிரிப்பு மனிதனுடைய சிரிப்பை ஒட்டியே இருக்கின்றது என்பதை கண்டுபிடித்துள்ளார்கள். மனிதனுக்கு ஏன் குரங்கு குணம் இருக்கின்றது என்பதை இந்த ஆராய்ச்சி நன்கு தெளிவுபடுத்துகின்றது. சினத்தை ஒரு மனோ தத்துவத்தின் குறைபாடு என்று கூட கூறலாம். அது நம்மை மட்டும் அல்லாமல் மற்றவர்களையும் கெடுத்துவிடும். ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு அடிக்கடி கோபம் வந்து கொண்டிருந்தது. அதை உணர்ந்த அவன் தந்தையார் மகனை அழைத்து அவனுக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒரு ஆணியை எடுத்து ஒரு பலகையில் அடிக்குமாறு கூறினான். பையனும் அவ்வாறே செய்தான். சில நாட்களுக்கு பின் பையன் அந்த பலகையை பார்த்தான். கணக்கில்லாத ஆணிகள் இருந்ததை கண்டு வெட்கப்பட்டான். அன்று முதல் அவனுடைய கோபம் குறைய தொடங்கியது. 3 மாதங்களுக்கு பின் மிகுந்த பெருமிதத்துடன் அவன் தன் தந்தையாரிடம் சென்று, தந்தையே, கடந்த 10 நாட்களாக நான் ஒரு ஆணி கூட அடிக்கவில்லை என்று கூறினான். அவன் தந்தையோ மிக்க மகிழ்ச்சி. நாளையில் இருந்து உனக்கு எந்தெந்த நாட்களில் கோபம் வரவில்லையோ அந்த நாட்களில் ஒரு ஆணியை பலகையில் இருந்து எடுத்துவிடு என்றார். பையனும் அவ்வாறே செய்ய தொடங்கினான். சில வாரங்கள் சென்றன. பின் ஒரு நாள் தந்தையிடம் மிக பெருமையாக வந்து, தந்தையே, அத்தனை ஆணிகளையும் இப்பொழுது பிடுங்கிவிட்டேன் என்றார். தந்தையும், ரொம்ப நல்லது, அந்த பலகையை எனக்கு காட்டு என்றார். பையனும் பலகையை கொண்டு வந்து காட்டினான். இப்பொழுது இந்த பலகையை பார் என்றார். பையனுக்கு ஒன்றும் புரியவில்லை. பலகையில் ஒரு ஆணி கூட இல்லையே என்று பையன் பதிலளித்தான். அதற்கு அவன் தந்தை, நீ அடித்த ஆணியினால் ஏற்பட்ட வடு உனக்கு தெரியவில்லையா என்று கேட்டார். நமக்கு கோபம் வரும். அப்பொழுது ஒருவரை உடலாலோ மனத்தாலோ காயப்படுத்தி விடுகிறோம். அந்த உள்காயம் அவ்வளவு சீக்கிரம் ஆறுவது இல்லை என்றார். இதனைத்தான் வள்ளுவர், தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்டவடு என்கிறார். அதாவது நெருப்பினால் சுட்ட புண் உடலில் வெளியே வடுவாக தெரிந்தாலும் காலப்போக்கில் அது உள்ளே ஆறிவிடும். ஆனால் சுடுசொற்களால் மற்றவர்களை நாம் காயப்படுத்தினால் அந்த வடு மனதில் பதிந்து ஒருபோதும் மறையாது. சினத்துக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. சினத்தை கோபம், வெகுளல், குரோதம், சீற்றம் என்று கூறலாம். மகாகவி பாரதியார் விடுதலை போராட்டத்தின் போது ரௌத்திரம் பழகு என்றார். ரௌத்திரம் என்பது நியாயமான கோபம். தவறு அல்லது அநீதி நடக்கும் பொழுது அதை துணிவோடு எதிர்த்து தட்டி கேட்கும் மனநிலை. ரௌத்திரம் தவறான கோபம் அல்ல. அது தேவையான இடத்தில் தேவையான நேரத்தில் நியாயத்திற்காக மட்டும் வெளிப்படும் கோபம். அநீதி நடக்கும் பொழுது அதை மௌனமாக ஏற்றுக்கொள்ளாமல் துணிவோடு எதிர்த்து கேட்கும் மனப்பான்மையை குறிக்கிறது. சுருக்கமாக சொன்னால், ரௌத்திரம் என்பது ஒரு நியாயமான கோபம் மற்றும் சமூக நெறியை பாதுகாக்கும் செயல்பாடு. அநீதிக்கு எதிர்ப்பு மனப்பான்மையை வெளிப்படுத்தும். சில சமயங்களில் நாம் கோபப்படுவதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அது நமக்கு தேவை என்று மனதில் படலாம். உதாரணமாக, நாம் வேலை செய்யும் இடம் சரியில்லை என்றாலோ, சில உறவுகள் ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலோ, ஒரு தீராத பிரச்சனையை எதிர்கொள்வதனாலோ, ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற உந்தலினாலோ கோபம் உண்டாகலாம்.
ஆனால் சினம் கொண்ட பின் அது நம்மை எப்படி பாதிக்கின்றது என்பதை பார்ப்போம். ஒவ்வொருவருக்கும் சினம் வரும். ஆனால் அவர்கள் அதை எப்படி கையாளுகிறார்கள் என்பதில் வித்தியாசம் இருக்கும். சிலர் குறைவாகவே கோபப்படுவார்கள். சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். சிலர் கோபத்தில் பொருட்களை வீசி எறிவார்கள். சிலர் தங்களையே காயப்படுத்தி சினத்தை கட்டுப்படுத்த முயற்சிப்பார்கள். சினம் ஒரு தற்கொலைக்கு சமம் என்கிறார் மகரிஷி. ஒருவர் சினம் கொள்ளும் பொழுது அவரது உடலில் ரத்தம் வேகமாக ஓடும். அதனால் இரத்த அழுத்தம் உண்டாகும். அதாவது பிளட் பிரஷர் ஏறும். மன அலை சுழல் வேகம் ஒரு நொடிக்கு 25 அல்லது 30 வரை ஓடும். அதற்கு மேலேயும் ஓடலாம். இதனால் உடலில் ஜீவகாந்தம் விரயம் ஆகும். அதுவும் வெகு சீக்கிரமாக ஆகும். இதை ஈடுகட்டுவதற்காக இறைத்துகள்கள் இன்னும் வேகமாக சுழல ஆரம்பிக்கும். இதனால் இறைத்துகளுக்கு நடுவில் உள்ள இடைவெளி கூடும். இதனால் சில இறைத்துகள்கள் உடலை விட்டு வெளியேறிவிடும். வெளியேறிய துகள்கள் திரும்பி உடலுக்குள் வராது. மீதமுள்ள இறைத்துகள்கள் மிக வேகமாக சுழலும் பொழுது பூமியின் ஈர்ப்பு சக்தியால் சில இறைத்துகள்கள் மேலே எழும்பி மூளை செல்களை பாதிக்கின்றன, மோதுகின்றன. இதனால் சினம் கொண்டவருடைய மூளை சரியாக இயங்காது. அதனால் அவருக்கு தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாது. சில நாட்களுக்கு முன் மும்பையில் மின்சார ரயிலில் ஒரு பயணியை இன்னொரு பயணி கத்தியால் குத்தி கொன்று விட்டார். காரணத்தை கேட்டால் சிரிப்பு வரும். வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. மழை உள்ளே வருகிறது என்று ஒரு பயணி கதவுகளை சாத்துமாறு கூறுகிறார். கதவு கிட்டே நின்ற மற்றொரு பயணி கதவை மூடினால் காற்று வராது என்று பதில் கூறினார். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தது. கத்தி குத்தில் முடிந்தது. இந்த மாதிரிய சண்டைகளை நாம் அடிக்கடி ரோட்டுகளில் பார்க்கலாம். ஒரு வண்டி ஓட்டுநர் மற்றொரு நபருக்கு வழி கொடுக்கவில்லை என்றால் அடித்தடி நடக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்கியவர்கள் பின்னர் வருத்தப்படுவார்கள். ஆனால் அதற்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போய்விடுகிறது. சினத்தால் நமது உடலில் மனதிலும் என்ன பிரச்சனைகளும் மாறுதலும் உண்டாகின்றது என்பதை சிறிது விரிவாக பார்ப்போம். உளவியலாளர்கள், அதாவது சைக்காலஜிஸ்ட், 3 வகையாக கோபத்தை கண்டறிந்து உள்ளனர். அதில் ஒன்று பதற்றத்துடன் கூடிய திடீர் கோபம். இது சுய பாதுகாப்பின் போது வெளிப்படும். இரண்டாவது வடிவம் அமைதியான உள்நோக்கத்துடன் கூடியதாகும். ஒருவர் தன்னை நியாயமில்லாத வகையில் நடத்தும் பொழுது உணரப்படும். இந்த 2 வகை கோபங்களும் வந்து செல்பவை. மூன்றாவது வடிவ கோபமோ ஒருவருடைய இயற்கையான மனநிலையுடன் ஒன்றி போவது. இவர்கள் எப்பொழுதும் எரிச்சல் அல்லது கடுகடுப்பாகவே இருப்பார்கள். உடல் ரீதியான மாற்றங்கள் என்ன? கோபம் நமது சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டத்தை செயல்படுத்துகிறது. அதனால் அட்ரீனலின் மற்றும் கார்டிசால் என்கின்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கின்றன. இதனால் இருதயத்துடன் வேகம் கூடுகிறது, இரத்த அழுத்தம் கூடுகிறது. அப்பொழுதுதான் தசைகளுக்கு வேண்டிய சக்தி கூடுதலாக கிடைக்கும். ஹைப்பர் வென்டிலேஷன், அதாவது மூச்சு வேகமாக செயல்படும். ஆக்சிஜன் அளவை அதிகரிக்க கழுத்து, தோள்கள், தாடை, இந்த இடத்தில் உள்ள தசைகள் டென்ஷன் ஆகும், வேகமாக செயல்படும். உடல் வேர்க்கும், கண் பார்வை விரிவடையும், விழிப்புணர்வை அதிகரிக்க, கண்கள் சிவக்கலாம், முகம் விகாரமாகிறது, உணவு சரியாக செரிமானம் ஆகாது, வயிற்றுக்கு போக வேண்டிய சக்தி வேறு இடங்களுக்கு செல்வதனால் இது இப்படி நடக்கும். உடல் நடுங்கலாம், நாக்கு குழறும். இப்படி அடிக்கடி கோபப்படுபவர்களுக்கு இதே நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு
மற்றும் செரிமானம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். கோபம் மனதையும் பாதிக்கின்றது. அது சிந்தனை திறனை குறைக்கின்றது. நினைவாற்றலில் மாறுதல்கள் தெரியும். உணர்ச்சி வயப்பட்ட நிகழ்ச்சிகளே மனதில் தெளிவாக நினைவில் இருக்கும். எமோஷனலாக பாதிக்கப்பட்டவர்கள் இதனால் அவர்களுக்கு அடிக்கடி எரிச்சல், பதற்றல் உண்டாகும். அதனால் இவர்கள் வன்முறை அல்லது ஒளிச்சண்டை செய்து கொண்டே இருப்பார். நடத்தையிலும் மாற்றங்கள் இருக்கும். உடல் மாற்றங்களும் மனமாற்றங்களும் ஒருவருடைய நடத்தையை மாற்றும். இதனுடைய தாக்கம் என்னவென்றால் சத்தம் போடுவது, கைகளை பிசைவது, மேலும் கீழும் நடப்பது, பிரச்சனைகளை எதிர்கொள்ளாமல் பணிந்து போவது அல்லது வாதத்தில் இறங்குவது, இப்படியெல்லாம் இருக்கலாம். இது மட்டுமல்லாமல் இந்த அனுபவங்கள் அனைத்தும் நமது கருமையத்தில் பதிந்து அடுத்த தலைமுறைக்கு சஞ்சித கர்மமாக போகும். அந்த குழந்தைகளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவை அனைத்தும் சேர்ந்து ஒருவரை ஒழுங்கான முடிவு எடுக்க விடாது. இதனால் உறவுகளில் பிரச்சனைகள் வரும். அது மட்டும் அல்லாமல் ஒருவருக்கு எவ்வளவோ நல்ல குணங்கள் இருந்தாலும் அவர் கோபக்காரராக இருந்தால் அவரை கோபக்காரர் அல்லது சிடுமூஞ்சி என்றே அழைப்பார்கள். அவருடைய நல்ல குணங்கள் கண்ணுக்கு தெரியாது. கோபம் ஒரு தொற்று நோய். ஒருவர் மேல் உள்ள கோபம் மற்றவர்களையும் பாதிக்கும். ஸ்கூலுக்கு போக மாட்டேன் என்று ஒரு குழந்தை அடம் பிடிக்கிறது. அந்த குழந்தையின் தாயார் குழந்தையை எப்படியோ சமாதானப்படுத்தி சமாளித்து அதை ஸ்கூலுக்கு அனுப்பிவிடுகிறது. அதே நேரத்தில் அவரது கணவர் தனக்கு ஆபீஸ் செல்வதற்கு நேரமாகிறது என்றும் உடனே சிற்றுண்டியை வைக்குமாறு கேட்கிறார். மனைவியோ ஏற்கனவே கடுப்பில் இருக்கிறார். அதனால் கோபத்தில் எதிர்வாதம் செய்கிறார். இதனால் கோபமுற்ற கணவர் தனது அலுவலகத்திற்கு அந்த பெண் தன் கோபத்தை தனக்கு கீழ் வேலை செய்யும் ஊழியர்களிடம் காட்டுகிறார். அந்த ஊழியர்களோ அவர்களுடைய கோபத்தை தங்கள் துணைவியாரிடம் காண்பிக்கிறார். வாழ்க்கை துணைவியாரோ அந்த கோபத்தை அவர்களுடைய குழந்தைகளிடமோ அல்லது வீட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் பணிப்பெண்ணிடமோ காட்டுகிறார்கள். கோபம் இப்படியே ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு தொற்றிக்கொண்டே இருக்கும். பொதுவாக நாம் சினத்தை எங்கு காண்பிக்கிறோம்? நம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களிடம் தான் காண்பிக்கிறோம். அது பணத்தாலோ பதவியாலோ அந்தஸ்தாலோ அல்லது சூழ்நிலையின் காரணமாகவும் இருக்கலாம். எங்கு நம்மால் கோபத்தை காட்ட முடியவில்லையோ அங்கு அழுகை வரலாம். அந்த கோபம் வஞ்சமாக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வெறுப்பும் உண்டாகும். செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான், அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என். திருக்குறள் 301. எங்கே தன் கோபம் பலிக்குமோ அங்கே கோபம் கொள்ளாதவனே உண்மையில் கோபம் கொள்ளாதவன். பலிக்காத இடத்தில் கோபப்பட்டால் என்ன, படாவிட்டால் என்ன என்கிறார் வள்ளுவர். அடுத்த பாட்டில் செல்லாய் இடத்து சினந்தீது செல்லிடத்து இல் அதனின் தீய பிற என்கிறார். இதன் பொருள் வலியோரிடம் சினம் கொண்டால் அதனால் கேடு விளையும். மெலியோரிடம் சினம் கொண்டால் அதைவிட கேடு ஒன்றுமில்லை. நமக்கு தவசக்தி அதிகமாக நமது எண்ணத்தின் வலிமை கூடும். நினைப்பது செயலாக்கம் பெற பிரபஞ்ச சக்தியோடு இணைந்துவிடும். இப்படிப்பட்ட தவ ஆற்றலை கெடுக்க வல்லது சினம். இதையே திருவள்ளுவர் உள்ளியது எல்லாம் உடன் எய்தும் உள்ளத்தால் உள்ளான் வெகுளி எனின் என்கிறார். இதன் பொருள்
யார் உள்ளத்தால் சினம் கொள்ளாமல் இருக்கிறாரோ அவர் எண்ணியவற்றை உடனே அடைய முடியும். சிலர் தனக்கு கோபமே வராது என்பார்கள். அவர்களிடம் போய், உங்களுக்கு கோபமே வராதா? உங்களுக்கு எப்பவுமே கோபமே வராதா? கோபம் எப்படி வராமல் இருக்கும் என்று 3 முறை கேளுங்கள். உடனே கோபத்தில் அவர் குரல் ஓங்கக்கூடும். பின்னர் அவர், நான் கோபப்படவில்லை, என் கோபத்தை நீங்கள் கிளப்பி விட்டீர்கள் என்பார். எப்படிப்பட்ட கோபமாக இருந்தாலும் அதனால் ஒரு நன்மையும் விளையாது. ஆனால் சில இடங்களில் நாம் கோபத்தை காட்ட வேண்டிய நிர்பந்தம் இருக்கும். உதாரணமாக, ஒரு ஆசிரியர் மாணவர்களை அமைதிப்படுத்த கோபத்தை காட்ட வேண்டியிருக்கும். அச்சமயங்களில் நமது மகரிஷி கூறும் உபாயம் என்னவென்றால், அத்தகைய சமயங்களில் கோபத்தை காட்டுங்கள், ஆனால் கோபப்படாதீர்கள் என்கிறார். சுருக்கமாக சொன்னால், நாம் கோபப்படுவதைப் போல நடிக்க வேண்டும், கோபப்படக்கூடாது. கோபம் உதட்டு அளவில் இருக்க வேண்டும், உள்ளத்தில் இருக்கக்கூடாது. இப்பேற்பட்ட இந்த சினத்தை ஒழிக்க நமது மகரிஷி அவர்கள் ஒரு எளிய முறை பயிற்சி திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள். அப்பயிற்சியின்படி பொதுவாக 100க்கு 90 பேர் தமது வாழ்க்கை துணைவியாரிடம் தான் கோபத்தை அதிகமாக காட்டுகிறோம் என்று கூறுகிறார்கள். அதனால் இதை பற்றி சிறிது ஆராய்வோம். தம்பதிகள் இடையே சண்டை வர பல காரணங்கள் இருக்கலாம். வாழ்க்கை துணைவர் பெரிய பதவியில் இருக்கலாம். அதனால் அவர் அவருடைய அதிகாரத்தை வீட்டிலும் காட்ட முனையலாம். இந்திரா நூயி என்ற ஒரு இந்திய பெண்மணி பெப்சி கம்பெனிக்கு உலக அளவில் சேர்மன் அண்ட் சிஇஓ, அதாவது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், தலைமை அதிகாரியாக 12 ஆண்டுகள் பணிபுரிந்தார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தாயாரிடம் இருந்து ஒரு போன் வருகிறது. வீட்டுக்கு வரும்பொழுது கொஞ்சம் பால் வாங்கி கொண்டு வந்து விடுமா என்று கூறுகிறார். இவரோ, நான் எவ்வளவு பெரிய பொறுப்பில் இருக்கிறேன், என்னை போய் பால் வாங்கி கொண்டு வர சொல்லுகிறீர்களே என்கிறார். அதற்கு அவர் தாயார் கொடுத்த பதில், முதலில் இதை புரிந்து கொள், இந்த வீட்டை பொறுத்தவரை நீ என்னுடைய மகள், மற்றதெல்லாம் அதற்கு அப்புறம்தான். பால் வாங்கிவிட்டு வந்தால் நாளை காலை காஃபி கிடைக்கும், பின்னர் உன் இஷ்டம் என்று கூறுகிறார். இவரும் வேறு வழி இல்லாமல் பாலை வாங்கி கொண்டு வருகிறார். தம்பதிகள் இடையே எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். கணவன் ஜன்னலில் மாட்டி இருக்கும் குளிர்சாதன பெட்டி போல் இருப்பார். அதாவது அவர் சத்தம் வெளியிலும் கேட்கும், உள்ளேயும் கேட்கும். அவரது துணைவியாரோ தன் கணவர் ஸ்பிளிட் ஏசி போல இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பார். அதாவது போடுகின்ற சத்தம் முழுவதும் வெளியே இருக்க வேண்டும், வீட்டிற்குள் சத்தம் வரக்கூடாது. காலம் காலமாக பெண்களை ஆண்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இது இப்பொழுது மாறிக்கொண்டே வருகிறது. பெண்களும் ஆண்களுக்கு சமமாக வேலைக்கு செல்கிறார்கள், நன்கு சம்பாதிக்கின்றார்கள். இதனால் ஒருவர் சொல்வதை மற்றவர் கேட்பதில் சில சமயங்களில் பிரச்சனைகள் வருகிறது. இதற்கு காரணம் இருவருக்கும் உள்ள ஈகோ, அதாவது தன்முனைப்பு காரணமாக இருக்கலாம். இருவரும் வேலைக்கு செல்வதால் யார் குழந்தையை பார்த்துக் கொள்வது, வீட்டு வேலைகளை எப்படி செய்வது, குழந்தைகளுக்கு யார் பாடம் சொல்லிக் கொடுப்பது என்கின்ற பிரச்சனைகள் வருகின்றன. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு மகரிஷி கொடுத்த மந்திரம் TAS, T ஃபார் டாலரன்ஸ், அதாவது சகிப்புத்தன்மை.
A ஃபார் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது விட்டு கொடுத்தல், மற்றும் S ஃபார் சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம். இந்த மூன்றையும் கடைபிடித்தால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது என்று கூறுகிறார். இந்த மூன்றையும் யார் கடைபிடிக்க வேண்டும், கணவரா மனைவியா என்று மகரிஷியிடம் ஒரு அன்பர் கேள்வி கேட்டார். மகரிஷியோ சிரித்துக் கொண்டே அளித்த பதில், யார் சாமர்த்தியசாலியோ இருவரில் அவர் இதை கடைபிடிப்பார் என்று பதில் அளித்தார். வீட்டில் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை வரும். உணவில் உப்பில்லை அல்லது போதிய அளவு இல்லை என்று சில சமயங்களில் தட்டுக்கள் பறக்கக்கூடும். அல்லது வார்த்தைகளால் துணைவியாரை சுடலாம். பசி இருந்தால் நிறைய கோபம் வர வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிரச்சனையை சமாளிக்க ஒரு சின்ன யுக்தியை கையாளலாம். துணைவியாரை அன்புடன் அழைத்து மடியில் அமர வைத்து, நான் இன்று நல்ல மூடில் இருக்கிறேன், உனக்கு இன்று நான் உணவு ஊட்டப் போகிறேன் என்று உணவை ஊட்டுங்கள். உடனே துணைவியார், என்னங்க சாப்பாட்டில் உப்பு போட மறந்துட்டேன் போல இருக்கு, இதை எப்படி சாப்பிட முடியும் என்று உப்பு டப்பாவை எடுத்து வர ஓடுவார். அடுத்த முறை நீங்கள் சாப்பாடு ஊட்டப் போகிறேன் என்றால் உப்பு டப்பாவுடன் வந்து நிற்பார் துணைவியார். நாம் பொதுவாக வாழ்க்கையில் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் ரியாக்ட் செய்வோம். ரியாக்ஷன் ஒரு உணர்ச்சி நிலை. அப்படி இல்லாமல் நாம் ரெஸ்பாண்ட் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம். சிலர் நாம் ஒரு பிரச்சனையை பற்றி பேசிக்கொண்டு இருக்கும் போதே சிலர் அதற்கான தீர்வை உடனே கொடுப்பார்கள். இது ரியாக்ஷன். இது பொதுவாக சரியான தீர்வாக இருக்காது. ஏனென்றால் பிரச்சனையே வேறு ஏதாவது இருக்கும். ரெஸ்பாண்ட் என்பது முழு பிரச்சனையை ஒழுங்காக கேட்ட பின்னர் அதற்கு எந்தெந்த தீர்வுகள் சரியாக இருக்கும் என்று கணித்து அதற்கு ஏற்றால் போல் செயல்படுவதே ரெஸ்பாண்ட் ஆகும். இதையே மகரிஷி விழிப்பு நிலையில் இருக்க வேண்டும் என்கின்றார். விழிப்பு நிலை என்பது கடந்த கால அனுபவம், இப்பொழுது இருக்கும் சூழ்நிலை, நாம் எடுக்கப் போகும் முடிவால் விளையும் விளைவுகள், இவை அனைத்தையும் கணித்து எடுக்கின்ற முடிவே சரியாக இருக்கும். கோபம், ஆத்திரம் ஆகியவை வரும்பொழுது அதன் மீது ஆராய்ச்சி செய்யும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் அமைதியை இழக்காமல் இருக்கலாம். மற்றும் ஒரு மனிதன் என்ன கோத்திரம் என்று பார்க்கும் பழக்கத்தை விட்டுவிட்டு அந்த மனிதன் குணத்தை பற்றி அறிந்து கொண்டால் அது இருவருக்கும் நன்மை அளிப்பதாக இருக்கும் என்று ஞானக்களஞ்சியத்தில் பாடல் 1563 மகரிஷி கூறுகிறார். கணவன் மனைவி உறவு மிகவும் புனிதமானது. இவர்கள் வாழ்க்கை ஒரு ரயில் பயணம் மாதிரி. ஒவ்வொரு ரயில் நிலையத்தும் சிலர் ரயிலில் ஏறுவர், சிலர் இறங்குவர். நமது வாழ்க்கையும் அப்படித்தான். ஆனால் கடைசி வரை நம்மோடு பயணிக்கப் போவது நமது வாழ்க்கை துணைத்தான். இதை நாம் மனதில் நன்கு பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கல்யாணம் முடிந்தவுடனே என் வீட்டில் நான் ஒரு பலகையை மாற்றினேன். அதில் ஐ ஆம் த பாஸ் ஆஃப் திஸ் ஹவுஸ் என்று ஆங்கிலத்தில் எழுதி இருந்தது. அதாவது நான் இந்த வீட்டிற்கு தலைவன் என்று. நாம் பேப்பரில் நிறைய விளம்பரங்கள் பார்க்கிறோம். 50% டிஸ்கவுண்ட், 80% டிஸ்கவுண்ட் என்றெல்லாம் போட்டிருப்பார்கள் பெரிய எழுத்து. ஆனால் அதற்கு கீழே சிறிய எழுத்துக்களில் கண்டிஷன்ஸ் அப்ளை என்றும் எழுதியிருப்பார்கள். நாம் கடைக்கு போன பிறகுதான் தெரியும் அந்த டிஸ்கவுண்டிற்கான உண்மையான அர்த்தம். அதே போல் என் வீட்டில் மாட்டியிருக்கும் பலகையிலும் ஐ ஆம் த பாஸ் ஆஃப் த ஹவுஸ் என்ற வசனம் என்றதற்கு கீழே ஒரு சிறிய வாக்கியம் எழுதியிருக்கும். ஐ ஹாவ் மை வைஃப்ஸ் பர்மிஷன் டு சே சோ. அதாவது இப்படி சொல்லிக்கொள்ள என்னுடைய துணைவியாரின் அனுமதி உள்ளது. இதனால் என் வீட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லை.
சின்ன சின்ன விஷயங்களுக்கு முடிவை எடுப்பதற்கு வாழ்க்கை துணைவியிடம் விட்டு விடுங்கள். அதாவது எந்த இடத்தில் நிலம் வாங்குவது, எவ்வளவு வாங்குவது, எவ்வளவு பெரிய வீடு கட்டுவது, எங்கு பிளாட் வாங்குகிறது, என்ன கார் வாங்குகிறது, எந்த கலரில் வாங்குவது, இவற்றையெல்லாம் வாழ்க்கை துணையிடம் விட்டு விடுங்கள். நீங்கள் பெரிய பெரிய முடிவுகள் எடுங்கள். அதாவது ரஷ்யா யுக்ரைன் போர் அல்லது அமெரிக்கா ஈரான் போரில் எந்த நாடு என்ன செய்ய வேண்டும் என்ற முடிவை எடுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியில் யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்ற முடிவை செய்யுங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நீங்கள் ஒரு பெரிய வியாபாரியாக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்திலோ ஒரு தனியார் கம்பெனியிலோ பெரிய அதிகாரியாக இருக்கலாம். நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கலாம். ஆனால் வீட்டிற்கு வந்த பின் வாழ்க்கை துணைவியிடம் தயவு செய்து போங்கள். நீங்கள் தோற்று போனால்தான் இல்வாழ்க்கை வெற்றி அடையும். எதிர்பார்ப்பை குறையுங்கள். ஒரு பள்ளியில் டீச்சர் கணக்கு பரீட்சை ஆன்சர் ஷீட்டுகளை, திருத்திய ஆன்சர் ஷீட்டுகளை எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்கிறார். அதில் ஒரு மாணவி தனது ஆன்சர் ஷீட்டை பார்த்த பிறகு அழத் தொடங்குகிறார். டீச்சர், ஏன் அழுகிறாய் என்று கேட்டதற்கு, டீச்சர், நான் 100க்கு 95 மார்க்கு தான் வாங்கியிருக்கிறேன். வீட்டிற்கு போனால் என் பெற்றோர்கள் அந்த 5 மார்க் எங்கே போய்விட்டது என்று கேட்பார்கள், கோபித்துக் கொள்வார்கள் என்றார். அப்போது கடைசி பெஞ்சில் இருந்த ஒரு மாணவன், மேடம், அந்த 5 மார்க்கள் என்னிடம் உள்ளது என்றான். அவன் வாங்கியதோ அந்த 5 மார்க்குகள் மட்டும்தான். குழந்தைகளை நாம் நன்றாக படிக்க வைக்க வேண்டும். அதற்கு என்ன உதவி வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அது நமது கடமை. ஆனால் குறைந்தது ஒவ்வொரு சப்ஜெக்ட்களிலும் அவர்கள் இவ்வளவு மார்க் வாங்க வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அது ஏமாற்றத்தில் மட்டுமே முடியும். எதிர்பார்ப்பு என்பது நாமே நமக்கு போட்டு வைத்துக் கொள்ளும் ஒரு பட்டம். என்று நம்மிடம் எதிர்பார்ப்பு இருக்கின்றதோ அப்பொழுது அது நிறைவேறாத போது அதற்கான இடியையும் தாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும். சினமும் அச்சமும் உணர்ச்சியான நிலையில்தான் வெளிப்படும். இது உடல் மற்றும் மனக்கேடுகளை உருவாக்கும். ஆகவே சினம், அச்சம் என்ற உணர்ச்சி நிலைகளை அறவே ஒழிக்க வேண்டும். அதற்கு அறிவை உயர்த்தும் குண்டலினி தவத்தினை மேற்கொண்டு சிவன் என்னும் இறைநிலையையும் சீவன் என்ற தனது நிலையையும் அறிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். சிவனே சீவனாகவும் ஆகியிருப்பதை உணரும் பொழுது சினம், அச்சம் எழாது, வாழ்வை சீர்குலைக்காது. ஞானக்களஞ்சியம் பாடல் 1.5.6.5. ஒரு குடும்ப தலைவர் நாளிதழை படித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவருடைய 8 வயது மகன் அவரை தன்னுடன் விளையாடுமாறு நச்சரிக்கின்றான். அந்த காலத்தில் வீட்டில் நிறைய குழந்தைகள் இருந்தன. ஜாயிண்ட் ஃபேமிலி இருந்தது. அதனால் அவர்கள் விளையாடுவதற்கு தங்கள் பெற்றோர்களை தொந்தரவு செய்யவில்லை. ஆனால் இப்பொழுதோ ஒரு வீட்டிற்கு ஒரு குழந்தை என்று ஆகிவிட்டது. மகனின் நச்சரிப்பை தாங்க முடியாமல் என்ன செய்வது என்று தந்தையார் யோசித்தார். அவர் கையில் இருந்த பேப்பரில் கடைசி பக்கத்தில் உலகத்தின் வரைபடம் இருந்தது. ஒரு விமான கம்பெனி அவர்கள் எந்தெந்த நாட்டுக்கு சேவை செய்கின்றார்கள் என்பதை விளம்பரப்படுத்தியிருந்தார். அவர் உடனே அந்த பக்கத்தை பல துண்டுகளாக கிழித்து மகனிடம் கொடுத்தார். இந்த உலக வரைபடத்தை சரி செய்து கொண்டு வா, பின்னர் உன்னுடன் நான் விளையாடுகிறேன் என்கிறார். அவர் கணக்குப்படி பையன் எப்படியும் 1 மணி நேரத்திற்கு தொந்தரவு செய்ய மாட்டான் என்று செய்தித்தாளை உற்சாகமாக படிக்க தொடங்கிவிட்டார். பையனோ 5 நிமிடத்தில் வரைபடத்தை சரி செய்து கொண்டு வந்து தந்தையாரிடம் காட்டினார். அவருக்கோ ஒரே ஆச்சரியம். இந்த சிறிய வயதில் இதை எப்படி செய்திருக்க கூடும் என்று யோசித்தார்.
அவனுக்கு ஜப்பான் எங்க இருக்கிறது, ஆஸ்திரேலியா எங்க இருக்கிறது, ஆஸ்திரியா எங்க இருக்கிறது என்றெல்லாம் தெரிய வாய்ப்பில்லை. அதனால் மகனிடம் இந்த உலக வரைபடத்தை எப்படி சரி செய்தாய் என்று கேட்கிறார். பையன் கூறிய பதில் அவரை அதிர வைத்து, நீங்கள் அந்த வரைபடத்தை கிழிக்கும் பொழுது அந்த வரைபடத்திற்கு மறுபக்கம் ஒரு மனிதரின் படம் இருந்தது. அதனால் நான் அந்த மனிதனுக்கு மூக்கு எங்கே இருக்கிறது, கண்கள் எங்கே இருக்கிறது, வாய் எங்கே இருக்கிறது என்பது சரியா எனக்கு நன்றாக தெரியும். அதனால் மனிதனை சரி செய்தேன். உலகம் தானாக சரியாகிவிட்டது. தனி மனித அமைதியே உலக அமைதியாக மாறும் என்பது மகரிஷியின் வாக்கு. அதுபோல் நாம் ஒவ்வொருவரும் சினத்தை தவிர்ப்போம். சினம் இல்லாத உலகத்தை உருவாக்கி விடுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசுவதற்கு சந்தர்ப்பம் அளித்த மம்பை செம்பூர் மனவளக்கலை மன்ற நிர்வாகிகளுக்கும் ஆழியார் ஐடி இயக்குநரகத்துக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் எனது வாழ்க்கை துணைவியாருக்கும் நன்றியையும் வாழ்த்தினையும் தெரிவித்து இந்த உரையை இத்துடன் முடிக்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நமக்கு இந்த அருமையான சிந்தனை உரையை அளித்த அசோக் ஐயா அவர்களை தவநிலையில் இருந்து வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் தவநிலைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் அசோக் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இனி வருவது நாளைய நிகழ்ச்சிகளை பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 5:15 மணிக்கு 9 மைய தவத்தினை நடத்தி கொடுப்பதற்கு துணை பேராசிரியர் PR அசோக் ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைய இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு தமிழில் உடற்பயிற்சி மற்றும் காயக்கல்ப பயிற்சி நடத்துபவர் முனைவர் பேராசிரியர் சக்திகுமரவேல் ஐயா அவர்கள். காலை 7 மணிக்கு ஆங்கிலத்தில் 9 மைய தவம் நடத்துபவர் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள். காலை 11 மணிக்கு பேராசிரியர் நாகேஸ்வரன் ஐயா அவர்கள் சென்னையிலிருந்து பேச்சின் தரமே ஆன்மீகத்தின் தரம் என்ற தலைப்பில் சிந்தனை உரையாற்ற இருக்கிறார்கள். மீண்டும் மாலை 5:30 மணிக்கு மகரிஷி குரலில் துரிய தவம். அதனைத் தொடர்ந்து தத்துவ நிகழ்ச்சி. சொர்க்கம் போக வேண்டுமா என்ற தலைப்பில் பேராசிரியர் நரேஷ் பாபு ஐயா அவர்கள் மும்பையிலிருந்து இணையதளத்தில் இணைந்து சிந்தனை உரையாற்ற உள்ளார்கள். அன்பர்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன். அடுத்து வருவது கேள்வி பதில் நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பை ஒட்டி தங்களுக்கு ஏதேனும் ஐயம் அல்லது கேள்விகள் இருந்தால் ஹேண்ட் ரைஸ் பட்டனை அழுத்தவும். இப்போ அன்பர்கள் கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பத்ரி சபரீஷ் ஐயா, நீங்க உங்க கேள்வியை ஐயாட்ட கேட்கலாம். வாழ்க வளமுடன். அம்மா ரொம்ப நன்றி அம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன்.
வாழ்வுடன். ஐயா ரொம்ப மெச்சூர்டான ஸ்பீச் ஐயா. ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நன்றி. ஆஹ் ஐயா ஒரு கேள்வி. இப்போ வந்து இந்த நிறைய ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் இருக்காங்க இல்லைங்கய்யா. அவங்கெல்லாம் வந்து கடைசியா ரிட்டையர் ஆகும்போது சில பேர் ரொம்ப நல்ல டேர்ம்ஸ்ல முடிச்சுட்டு போவாங்க. ஏர்லியாவே ரிட்டையர்மெண்ட் எடுத்துருவாங்க. இல்ல மத்த பெரிய ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, பப்ளிக் ஆஃபீஸ்ல இருக்கவங்கலாம் இது பண்ணுவாங்க. ஆனா சில பேர் வந்து கடைசியா வந்து அவங்க போற ஒரு வெளியில ரொம்ப கோவமா ஒரு மாரி ரொம்ப மீனா நடந்துப்பாங்கய்யா. ரொம்ப ஒரு மாரி யூனோ சண்டை போட்டுட்டு அந்த மாதிரிலாம் போயிடுறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த சினத்தை கட்டுப்படுத்த முடியாம அவங்க ரொம்ப யூனோ அது காலத்துக்கும் ஒரு ஒரு இதா இருக்கும். ஆம், எனக்கு என்னன்னா இவ்ளோ இவ்ளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு அந்த ஏங்க அந்த அந்த கோவத்தால வரும் இதை வந்து யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் கேட்டேன்யா. பெரிய 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 ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க. நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க. பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஆம், கத்துனாதான் வேலை நடக்கும்னு நினைக்கிறாங்களே. அதான் ஏன்னு கேட்டேங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா. இதுக்கு வந்து பதில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. இப்போ நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி பணம் சம்பாதிக்கிறாங்க, மேற்கொண்டு விளையாண்டாதான் இன்னும் சம்பாதிக்க முடியும். அதனால வந்து அந்த அந்த ஒரு மென்டல் லெவல் இருக்கலாம், மேற்கொண்டு இன்னும் சம்பாதிக்கணும்னு அப்படின்னு. இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து இவ்வளவு பெரிய பிளேயரா இத்தனை வருஷம் இருந்திருக்கோம். இப்போ இவர் வந்து ஜூனியரா இருக்கும்போது மற்ற சீனியர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகணும் அப்பதான் உள்ள நுழைய நினைச்சிருப்பார். ஆனா இவர் சீனியர் ஆன பிறகு நம்மள இல்லாம அந்த டீமே ஆட முடியாதுன்னு ஒரு 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 நம்பிக்கையில இருக்கலாம். இதனால கோபம் வரலாம். அது அவரா வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும். வாழ்க வளம். உங்க கேள்விக்கு பதில் கிடைச்சதா? கிடைச்சதுங்க ஐயா. பதில் கிடைச்சது ஐயா. நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி. வாழ்க. சாந்தியம்மா, நீங்க அன்மியூட் செஞ்சுட்டு கேள்வி கேட்கலாம். வாய்ப்புக்கு நன்றி ராணி அசோகம்மா. ஐயா அசோக் ஐயா வாழ்க வளமுடன். முதல்ல என்னுடைய மனப்பூர்வமான குருவின் நினைவு நின்று உங்களுக்கு வாழ்த்துக்கள்ங்க ஐயா. நீங்களும் உங்களுடைய அன்பு மனைவியும் சேர்ந்து இந்த வேதாத்திரியத்துல இருக்கிறதுக்கு நிறைய கொடுப்பனை இருந்திருக்கணும். நம்ம குருவோட கிஃப்ட் இருந்திருக்கணுங்கய்யா. நீங்களும் உங்களை அன்பு குடும்பமும் மனதார சொல்றேன், அருட்பணி நல்ல சிறப்பாக இருக்கணும். எல்லா உடல்நலம் நீலாயுளோட இருந்து வேதாத்திரிய வித்துக்களை விதைக்கணும்னு மனதார நான் குருவின் நினைவோடு கேட்டுக்கிறேங்க. ரொம்ப நன்றி. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா இருந்தது ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி நம்ம வேதாத்தியத்துல இருக்கிறதுல. ஐயா, சினம் என்பதுங்கிறது பத்தி ரொம்ப விளக்கமா தெளிவா சொல்லிட்டீங்க. எந்த கொஸ்டினும் நமக்கு இல்லை, ஆனாலும் நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. திரும்பி நம்ம ரீமைன் பண்ற மாதிரி நல்லா இருந்தது. அதை பொறுமையாக கடைபிடிச்சிட்டோம்னா நமக்கு சினம் வருவதற்குனால குறைஞ்சிரும். ஆனாலும் நம்ம மனதுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்து கொண்டுதாங்க இருக்குது. பூரணமாக சினத்தை விட்டு விட்டோமா அப்படின்னு கேட்டா கூட அது ஒரு தொக்கிதான் நிக்குது ஒழிய நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்ல முடியலைங்கய்யா. இன்னும் நம்ம எல்லாம் பயிற்சியில தான் இருந்து கொண்டிருக்கிறோம் ஒழிய பயிற்சியோடு முயற்சியோடு இருக்கிறோம். ஆனா அது இன்னும் நிறைவடைஞ்சிருச்சாங்கிறதுனா அது கேள்விக்குறிதான். நான் மனதார ஒத்துக்கிறேங்க. வாழ்க வளமுடன். இருந்தாலும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம். நம்ம வந்து மகானுடைய பாதையில வழியில போய் அவர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இறைநிலையில முழுமையாக இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு நம்ம மகான் ஒரு உதவி இருப்பாரு, அவரோட ஆசீர்வாதம் நமக்கு பூர்ணமா இருக்குங்கிற அந்த எண்ணத்தோடு கடந்து செல்கிறோம். வாழ்க வளமுடன்ங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. வினாக்கள் ஏதும் இல்லைங்க ஐயா. வாழ்க வளமுடன். சரிம்மா, ரொம்ப நன்றிம்மா. நீங்க ஆமா ராணிம்மா, வாழ்த்துக்கள் அம்மா. நன்றிகள். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. உங்களுக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு வந்து கோபம் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வருதுன்னு. அது நாளடைவில் குறைஞ்சிட்டு தான் போகும். நீங்க நல்லா ஒரு விழிப்பு நிலையில இருக்கீங்க. அதனால அது வந்து கோபம் வந்தாலும் அது உடனே ஒரு நிமிஷத்துலயே 2 நிமிஷத்துல நீங்க வந்து அதை சரி பண்ணிடுவீங்க. நீங்க சொன்ன மாதிரி குருவை நினைச்சுக்கிட்டு விழிப்பு நிலையோட இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாழ்க. அந்த மாதிரி நிலைமை வரும் பொழுதுங்கய்யா, அந்த நேரம் முடிஞ்ச உடனே நான் நினைத்துக் கொள்வேன், மகான் நமக்கு சின்ன சின்ன டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்ப நம்ம படிக்கும் போதெல்லாம் அன்னன்னைக்கு பாடத்துல ஒரு டெஸ்ட் வைப்பாங்க இல்லையா? அப்ப நீ கோவப்படுறியா என்னன்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. நம்ம அடுத்த முறை இந்த பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் திங்கிங் கூட அடுத்த செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளம். ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன்.
வேற யாருக்கும் எதுவும் கேள்வி கேட்கணுமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். யாருக்கும் எது கேள்வி இருக்கா? சரி, தவத் இப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை இதோட நிறைவு செஞ்சுக்கலாம்.